பிள்ளையே, இந்த நிமிடத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதை விட இது முக்கியமான நேரம். இன்று நான் உன்னை வெறுமனே கடந்து செல்ல விட மாட்டேன். ஏனெனில் நீ பல நாட்களாக என்னிடம் ஒரு பதிலை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாய். ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கிறாய். ஒரு கதவு திறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். ஒரு சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆனால் பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்த பதில் கிடைத்தால் உன் இதயம் உண்மையாக அமைதியாகிவிடுமா? பிள்ளையே, நீ கேட்பது ஒரு காரியத்தை பற்றித்தான். ஆனால் உன் இதயம் சுமந்து கொண்டிருப்பது அதைவிட பெரிய ஒன்றை. அது அந்த காரியம் மட்டுமல்ல. அந்த காரியம் எப்போது மாறும் என்று தெரியாததே. அதுதான் உன்னை அதிகமாக களைத்து போட்டிருக்கிறது. அதனால்தான் இன்று நான் உன் சூழ்நிலையை பற்றி பேசுவதற்கு முன் உன் இதயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். பிள்ளையே, உன் இதயத்தில் இன்னும் சில பாரங்கள் இருக்கின்றன. நீ யாரிடமும் சொல்லாத சில கவலைகள் இருக்கின்றன. நீ வெளியில் காட்டாத சில பயங்கள் இருக்கின்றன. நீ அமைதியாக சுமந்து கொண்டிருக்கும் சில கேள்விகள் இருக்கின்றன. அவை இன்னும் உன் இதயத்தில் பாரமாகவே இருக்கின்றன. பிள்ளையே, உன் இதயம் மிகவும் களைத்து போயிருக்கிறது. ஒரு பிரச்சனையால் மட்டுமல்ல, தொடர்ந்து சுமந்து கொண்டிருப்பதால், தொடர்ந்து யோசித்து கொண்டிருப்பதால், தொடர்ந்து பயந்து கொண்டிருப்பதால், தொடர்ந்து எப்போது என்று கேட்டு கொண்டிருப்பதால். பிள்ளையே, உன் வாழ்க்கையை பின்னோக்கிப்பார். ஒரு காலத்தில் நீ வேறு ஒரு காரியத்திற்காக என்னிடம் ஜெபித்தாய். அப்போது இது மட்டும் நடந்துவிட்டால் நான் நிம்மதியாகி விடுவேன் என்று நினைத்தாய். ஆனால் அது நடந்த பிறகும் உன் வாழ்க்கையில் வேறு கேள்விகள் வந்தன, போராட்டங்கள் வந்தன. உன் சூழ்நிலையை விட உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த குரல்கள்தான் உன்னை சோர்வடையச் செய்திருக்கின்றன. சில நாட்களில் உன் பிரச்சனையை விட அதை பற்றி உன் எண்ணங்கள் தான் உன்னை அதிகமாக களைத்து போட்டிருக்கின்றன. உன் சூழ்நிலையை விட என்ன ஆகுமோ என்ற கேள்விதான் உன் இதயத்தை அதிகமாக சோர்வடைய செய்திருக்கிறது. பிள்ளையே, உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். ஆனால் அதைவிட நான் பார்க்கும் ஒரு காரியம் இருக்கிறது. நீ தனியா சுமக்க முயற்சிப்பதை. இந்த பாரத்தை நீ எத்தனை நாட்களா உன் மனதிற்குள் மட்டும் வைத்திருக்கிறாய்? பிள்ளையே, நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த கவலை, அந்த பயம், அந்த சுமை உன் இதயத்தை களைத்து போட்டுக்கொண்டே இருக்கின்றன. நீ இந்த பாரத்தை சுமக்க உருவாக்கப்படவில்லை. அதனால்தான் உன் இதயம் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறது. மண்ணுக்குள் இருக்கும் விதையை பார்த்து எதுவும் நடக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? பிள்ளையே, கண்களுக்கு தெரியாத வேலைகள்தான் பல நேரங்களில் முக்கியமான வேலைகளாக இருக்கின்றன. அதனால்தான் இன்று நீ பார்க்கவில்லை என்பதற்காக நான் செயல்படவில்லை என்று முடிவு செய்து விடாதே. அதேபோல் நீ பார்க்காத பல காரியங்கள் உன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. பிள்ளையே, இந்த காத்திருப்பில் ஒரு ஆபத்து இருக்கிறது. காத்திருப்பே ஆபத்து அல்ல. காத்திருப்பில் இதயம் சோர்ந்து போவதுதான் ஆபத்து. முன்பு நீ நம்பிக்கையோடு ஜெபித்தாய். இப்போது பழக்கத்தால் ஜெபிக்கிறாய். இன்று நான் உன் பிரச்சனையை அல்ல, உன் நம்பிக்கையை காப்பாற்ற வருகிறேன். பிள்ளையே, நீ என்னிடம் பதிலை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீ காத்திருக்கும் அந்த காரியம் இன்று மாறாவிட்டாலும் நான் நல்லவர்தான் என்று நம்ப முடியுமா? கதவு இன்னும் திறக்காவிட்டாலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை என்று நம்ப முடியுமா? பதில் இன்னும் வராவிட்டாலும் நான் உன் ஜெபத்தை கேட்டேன் என்று நம்ப முடியுமா? உண்மையான விசுவாசம் பதில் வருவதற்கு முன்பே என்னை நம்புகிறது. பிள்ளையே, நீ பல நாட்களாக பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த காத்திருப்பில் நீ இழந்த சில காரியங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் உன் நிம்மதியை இழந்திருக்கிறாய். சில நேரங்களில் உன் தூக்கத்தை இழந்திருக்கிறாய். சில நேரங்களில் உன் சிரிப்பை இழந்திருக்கிறாய். சில நேரங்களில் உன் எதிர்பார்ப்பையும் இழந்திருக்கிறாய். சில நேரங்களில் யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக அழுதிருக்கிறாய். பிள்ளையே, நீ கேட்கிறது ஒரு பதில். ஆனால் நான் பார்த்தது உன் சோர்வை. நீ கேட்கிறது ஒரு மாற்றம். ஆனால் நான் பார்த்தது உன் களைப்ப.
நீ கேட்பது ஒரு திறந்த கதவு, ஆனால் நான் பார்த்தது நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கும் இதயத்தை. பிள்ளையே, இந்த காத்திருப்பில் அறியாமலே ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடக்காத காரியங்களை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் ஏற்கனவே செய்த காரியங்களை மறந்து கொண்டிருக்கிறாய். நீ இப்போது இல்லாததை பார்க்கிறாய். ஆனால் நான் உன்னை எத்தனை முறை தாங்கினேன் என்பதை பார்க்கவில்லை. நீ தாமதத்தை பார்க்கிறாய், ஆனால் என் உண்மை தன்மையை மறந்து விடுகிறாய். பிள்ளையே, இன்று நான் உனக்கு ஒரு பதிலை விட பெரிய ஒன்றை கொடுக்க விரும்புகிறேன். மீண்டும் நம்பும் இதயத்தை, மீண்டும் சிரிக்கும் இதயத்தை, மீண்டும் எதிர்பார்க்கும் இதயத்தை, மீண்டும் சமாதானமாக உறங்கும் இதயத்தை. இன்று நான் உனக்கு பதில் மட்டும் கொடுக்க விரும்பவில்லை, நீ இழந்த சமாதானத்தையும் திரும்ப கொடுக்க விரும்புகிறேன். பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். சில நிமிடங்களாவது உன் பிரச்சனையை விட என்னை பார். என்னை பார்த்தால் நம்பிக்கை மீண்டும் எழும், தைரியம் மீண்டும் எழும், சமாதானம் மீண்டும் எழும். பிள்ளையே, நீ பல நாட்களாக பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது, உன் பதில் வருவதற்கு முன்பே நான் உன்னோடு இருக்கிறேன். உன் சூழ்நிலை மாறுவதற்கு முன்பே நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் நிற்பதற்கு முன்பே நான் உன் கண்ணீரை பார்க்கிறேன். அதனால்தான் பிள்ளையே, நீ நினைப்பதைப் போல் நீ தனியாக இல்லை. எப்போது என்று இன்று நான் சொல்லவில்லை, எப்படி என்று இன்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பதில் வராததால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று முடிவு செய்து விடாதே. பிள்ளையே, நான் உனக்கு கொடுக்க விரும்புவது அந்த பதில் வரும் வரை உன்னை தாங்கும் சமாதானம், அந்த பதில் வரும் வரை உன்னை நடத்தும் தைரியம். அதனால்தான் இந்த நிமிடத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் பதிலுக்கு முன்பாக உன் இதயத்தை நான் தொட விரும்புகிறேன். இந்த பாரத்தை ஆண்டவரிடம் ஒப்படைக்கிறாய் என்று நம்பினால் ஆமேன் என்று பதிவிடு. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய அமைதியையோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையோ நீங்கள் உணர்ந்தால், மறக்காமல் இங்கே வந்து உங்கள் சாட்சியை பதிவிடுங்கள். அது சோர்ந்து போயிருக்கும் இன்னும் பல இதயங்களுக்கு நம்பிக்கையையும் இறைவனின் நாமத்திற்கு மிகப்பெரிய மகிமையையும் கொண்டு வரும்.